இப்போ கேத்துரால்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த அம்மாவுக்கும் பிள்ளைகளை பெற்று என்னைக்கு இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அவர்கள்தான் தேவனால் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள். ஆமென். இந்த மீதியான் இந்த கேத்துராலுக்கு பிறந்த பிள்ளை. கேத்துரால்னா சுகந்த வாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த மீதியான் அப்படின்னா கள்ளன். இந்த கள்ளனை நம்பி வீட்டை ஒப்படைச்சிட்டும் வர முடியாது. வீட்டை பார்த்துக்கப்பா அப்படின்னு கள்ளன்ட்ட ஒப்படைச்சிட்டு வர முடியுமா? என்றைக்குமே அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களை அபகரிக்க வேண்டும், ஏமாற்ற வேண்டும், மற்றவர்களிடத்தில் எப்படியாலும் அடித்து அவன்கிட்ட பிடுங்கணும். இதுதான் இந்த மீதியானியருடைய கூட்டம், இவங்களுடைய எண்ணங்கள் அதுதான். நம்ம குடும்பங்களிலே நிறைய நேரங்கள் இப்படிப்பட்ட ஆவி செயல்படுது. பிள்ளைகளிடத்தில் எப்படி அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, எப்படி இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியலையே. மீதியானிய ஆவி இன்னைக்கும் பின்தொடர்றது. ஆண்டவர் பழிவாங்குன்னு சொல்லிட்டார், ஆனால் நியாயாதிபதிகள் அவன் திரும்பி வந்து நிற்கிறான். சாத்தான் மட்டும் அடித்து நீ விரட்டினா கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ஆனால் மறுபடியும் அவன் சொரணக்கட்டவனாக வந்து நிற்பாங்க. நம்மெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாவோட திரும்பியே பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்மளாம் யார்? என்னம்மா ஆண்டருடைய பிள்ளைகள்ன்றாங்க, ரொம்ப வைராக்கியமாக நிற்போம், இப்படி சொல்லிட்டாங்களே. ஆனால் இந்த சாத்தான் இருக்கிறான் பாருங்க, என்னதான் காரி துப்புனா கூட அடுத்தது ஒரு வாரம் கழித்து திருப்பி வந்து நிற்பான். உன்னை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உன் ஜபத்தை கெடுக்கணும், உங்கள் குடும்பத்தை ஏதாகிலும் ஒன்று பண்ணணும். இதுதான் அவனுடைய எண்ணம். இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய பிள்ளை தான் மீதியான். ஆனால் மீதியான ஆண்டவர் வைக்காதேன்றாரு. இவன் என்னைக்குமே மன உளைச்சலை ஏற்படுத்துகிறவன், இவன் என்றைக்குமே அழிக்க நினைக்கிறவன். தேவ பிள்ளையே, நீ ஈசாக்கை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. இந்த மீதியான் ஆவி உன்னை அழிப்பதற்காக வந்து நிற்கிறது. நீ விடாதே. ஆண்டவர் சொல்றார், நீ அதை நிர்மூலமாக்கு.